வணக்கம் நண்பர்களே. நம்மில் பலர் சத்து மாத்திரை அதாவது விட்டமின்ஸ் டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த மாத்திரைகளுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில பழங்கள் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விட்டமின்ஸ்களுமே, அதாவது விட்டமின் ஏ முதல் விட்டமின் கே வரையான அனைத்து சத்துக்களுமே நம்மளுக்கு கிடச்சிரும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய விட்டமின்கள், எல்லா விட்டமின்களும் நிறைந்த பழங்கள் என்னங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இனிமேல் நீங்கள் மாத்திரை மருந்து எதுவுமே சாப்பிட வேணாம், இயற்கையாக உள்ள பழங்களை சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது ஆப்பிள் பழம். அதாவது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர்கிட்டே போக வேண்டாம்ங்கிற பழமொழி பலருக்கும் தெரியும், சிலருக்கு தெரியாது. அதாவது நம்ம ஆப்பிள் சாப்பிட்டோம்னா டாக்டர்கிட்டே போக வேண்டாம், அந்த அளவுக்கு ஆப்பிளில் சத்துக்கள் நிறைந்து கிடக்குது. அதாவது விட்டமின் சி இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இதில் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்குது. உடலுக்கு தேவையான இம்யூனிட்டி பூஸ்டரும் இது கொடுக்குது. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு தாக்கத்தில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமும் படுத்துது. அதே மாதிரி இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆப்பிள் பயனுள்ளதாக இருக்குது. நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, நம்ம சாப்பிட்ட உணவுகளை வேகமாக செரிக்க வச்சு நம்மளுக்கு செரிமானத்தை நன்கு இயக்குறதுக்கு இந்த ஆப்பிள் பயனுள்ளதாக இருக்குது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் சிறந்த ஒரு பழமாக விளங்கிட்டு இருக்குது. ஏன்னா இதில் கலோரிகள் மிகவும் குறைவானது. அதாவது இதில் சொல்லக்கூடிய மற்ற பழங்கள்லாம் கலோரிகள் அதிகம். ஸோ அந்த கலோரிகள் அதிகமாக இருக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்னும் கூடுதலாக சர்க்கரை அதிகரிக்கும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக டெய்லியும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இன்னமும் கூடுதலான சத்துக்களும் ஆரோக்கியமும் கூட செய்யும். பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் டெய்லியும் ஒரு ஆப்பிள், ஒரு மீடியம் சைஸ் ஆப்பிளை தினமும் சாப்பிடுங்க. உங்கள் உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட வேண்டும். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட பழம். சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து சத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பழம் வாழைப்பழங்கள். வாழைப்பழம்னாவே அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பொட்டாசியம் நிறைந்திருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இது மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். இது நம்மளுக்கு ஆற்றல், எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். இதில் விட்டமின் B6 நிறைஞ்சிருக்குது, விட்டமின் சி இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் நிறைஞ்சிருக்குது. நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜி, நம்ம திடீர்னு ஒரு வேலை ஹெவியான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்னா அப்போ நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வேணும்னா நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். நம்மளுக்கு திடீர்னு ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். அதே மாதிரி நம்ம நரம்புகள் இருக்குல்ல, நரம்புகளுக்கு நல்ல வலிமையை கொடுக்கக்கூடியது வாழைப்பழம். நம்மளுடைய உடல் சோர்வை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அதே மாதிரி உடல் எடையை மேனேஜ் பண்ணுறதுக்கு, நான் எப்பவுமே என்னோட வெயிட் அதிகரிக்கவும் செய்யக்கூடாது, குறையவும் செய்யக்கூடாது, நான் ஒரே வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். நம்மளுடைய உடல் எடையை சமநிலைப்படுத்த இதுக்கு உதவி பண்ணும். அதாவது காலை உணவுக்கு பிறகு 1 இல்லைன்னா 2 வாழைப்பழம் சாப்பிட்றது மிகவும் சிறந்தது, உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். மூன்றாவது பழம் என்னென்னா ஆரஞ்சு பழம் அண்டு சாத்துக்குடி பழங்க. இது நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழம் தான் ஆரஞ்சும் சாத்துக்குடியும். இது விட்டமின் சியோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் விட்டமின் சி மற்றும் கால்சியம், போலேட் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய தோள்களை பளபளப்பு தன்மையை அதிகரிக்கிறதுக்கு இந்த பழம் உதவி பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதும் இந்த பழங்கள் தான். இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் செய்யும். அதாவது பிள்ளைகளுக்கும் முதியோர்களுக்கும் சிறந்த பழம் இது. குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் சிறந்த பழம்னா அது ஆரஞ்சு பழம் அண்டு சாத்துக்குடி. தினமும் ஒரு ஆரஞ்சு இல்லைன்னா ஒரு சாத்துக்குடி சாப்பிட்றது உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். அடுத்து மாம்பழம் விட்டமின் ஏயோடைய ராஜா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விட்டமின் ஏ மாம்பழத்தில் அதிகமாக இருக்குது. அதாவது கேரட்டை விட மாம்பழத்தில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அதாவது சீசன் டைமில் மாம்பழம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் மாம்பழத்தை எடுத்துக்கிறோங்க. அதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, விட்டமின் சி அதிகமாக இருக்குது, விட்டமின் இ அதிகமாக இருக்குது, விட்டமின் கே அதிகமாக இருக்குது. நம்மளுடைய கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும் நம்மளுடைய
உடல் வளர்ச்சிக்கும் உதவி பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நம்ம உடலில் வரக்கூடிய இந்த புற்றுநோய் செல்களை தடுக்கிற சக்தி இந்த மாம்பழத்துக்கு இருக்குது. ஸோ கோடை காலத்தில் நம்ம 1 இல்லை 2 மாம்பழம் தாராளமாக ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். அடுத்து 5வது திராட்சை பழம். திராட்சை பழம் ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதில் விட்டமின் கே இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் B1 இருக்குது. இதில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதாவது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்னா ரெஸ்வெட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது நம்மளை இதய நோயிலிருந்து தடுக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாரடைப்பெல்லாம் தடுக்கிறதுக்கு, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த திராட்சை பயன்படுது. அடுத்து ரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது. நம்மளுக்கு ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், முகம் நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திராட்சையை டெய்லியும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது நமக்கு ஃப்ரெஷ்ஷான திராட்சை கிடைக்கல அப்படின்னா உலர் திராட்சையை நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். இல்லை நம்ம ஏதாவது ஜூஸில் அதை ஆட் பண்ணி நம்ம குடிக்கலாம். திராட்சை டெய்லியும் 1 கப்பு திராட்சை, நம்ம குறிப்பாக கருப்பு திராட்சை, ஓகேங்களா, பச்சை திராட்சை விட கருப்பு திராட்சை தான் ரொம்ப நல்லது, சத்துக்கள் அதிகமாக நிறைந்தது. 1 கப்பு திராட்சை நம்ம எடுத்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி பண்ணும். அடுத்து கிவி பழம். கிவி பழம் பார்க்குறதுக்கு க்ரீன் கலர்லேயும் சிறிய பழமாக இருக்கும். ஆனால் இதில் பெரிய அளவில் சத்துக்கள் நிறைந்திருக்குது. இதில் விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, போலேட் இது எல்லாமே அதிக அளவில் இருக்குது. சிறுநீரக செயல்பாடுக்கு இது மிகவும் சிறந்தது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் உதவியான ஒரு பழம் அப்படின்னா கிவி பழம். கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக சாப்பிடக்கூடிய ஒரு பழம் கிவி பழம். வாரத்துக்கு 2 அல்லது 3 முறையாவது இந்த கிவி பழத்தை சாப்பிட்றது நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணும். அடுத்து அன்னாச்சி பழம். இங்கிலீஷில் நம்ம பைன் ஆப்பிள்னு சொல்லுவோம். இது நம்மளுடைய செரிமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதில் விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. இதில் ப்ரொமலைன் சொல்லக்கூடிய என்சைம் அதிக அளவில் இருக்குது. மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. உடல் சோர்வை போக்குறதுக்கு இது உதவி பண்ணுது. வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை நம்ம சிறிதளவில் பீஸ் எடுத்து நம்ம பைனாப்பிள் சாப்பிட்றது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். அடுத்து ஸ்ட்ராபெரி அண்ட் மற்ற பழங்கள், பெரி பழங்கள்னு சொல்லுவோம்ல, ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, க்ரீன்பெரி இந்த மாதிரி உள்ள எல்லா பெரிஸுமே ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பழங்கள்னாவே எல்லா பெரிஸுமே. இதில் பெரிஸ் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. விட்டமின் கே இருக்குது, ஃபோலேட் இருக்குது, ஃபைபர்ஸ் அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது. இது நம்மளுடைய மூளை ஆரோக்கியத்திற்கு சிறந்த பழங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் மற்ற பெரி பழங்கள் எல்லாமே உதவி பண்ணுது. இது சிறு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ நோய் தாக்குதலில் இருந்து அவங்க விடுபடுவாங்க. சில குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வரும். ஸோ இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள்லாம் அவங்க அவ்வப்போது எடுத்துக்கிற பொழுது அந்த மாதிரியான நோய் தாக்குதலில் இருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. இதில் அதாவது ஸ்ட்ராபெரி பழத்தில் நம்ம ஸ்மூத்தி இல்லை சாலட் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடலாம். அடுத்த பழம் என்னென்னா பேரிக்காய் மற்றும் பலாப்பழம், அதாவது ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பேரிக்காய் இந்த பலாப்பழத்தில் என்ன இருக்குதுன்னா விட்டமின் ஏ நிறைந்திருக்குது, விட்டமின் சி நிறைந்திருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பலாப்பழம் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதாவது நம்மளுடைய எலும்புகள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா அதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பலாப்பழம் உதவி பண்ணுது. பேரிக்காய் நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. என்ன நண்பர்களே, வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இன்னுமே சத்து மாத்திரை நீங்கள் வாங்கவே தேவையில்லை. ஏன்னா இந்த ஆப்பிள் பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், மாம்பழம், திராட்சை, கிவி, அன்னாச்சி, ஸ்ட்ராபெரி, பேரிக்காய், பலாப்பழம் இந்த பழங்களை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாவே உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். இனிமேவாவது மாத்திரை வாங்காமல் பழங்களை தினசரி வாழ்க்கையில் சேர்த்துக்கிறங்க. உங்கள் உடம்பும் உங்களுக்கு நன்றி சொல்லும். அந்த அளவுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.